நாம் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஆண்டு நோக்க வேண்டியது செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால்களை வைக்கிறோம். கடந்த வாரத்தின் பணியில் முடித்த நாளில் ஓய்ந்திருக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்கும்படியாக கொடுத்த அருமையான நாளுக்கான தாவே, நாளை கூட நாங்கள் ஆலயத்தில் கூடி உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காணொலி வாயிலாக இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற வாய்ப்பை வழங்குவதற்கான தாவே, இந்த வழிபாட்டை நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் வாசிக்கின்ற வேத வசனங்கள், நாங்கள் கேட்கின்ற செய்தி அனைத்தையும் ஆசீர்வதித்தாங்க தாவே. இந்த வழிபாட்டில் பங்கேற்கிற பிள்ளைகள் ஒரே ஆசீர்வதியும், இந்த வழிபாட்டில் பங்கேற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதித்தாவே. இந்த வழிபாடு முழுவதும் ஆண்டவர் பொறுப்பை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக நாம் பாமாலையில் 243வது பாடலை பாடுவோம். பாமாலை 243, நேர்த்தியாத அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம் என்ற பாடல். பாமாலை 243. இரண்டாம் ஆராதனை முறை. நாம் யாவரும் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து
உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபநிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை கட்டளி வாழ்க்கையை சீர்தந்த காலத்தையும் தம் பரிசுத்தாவின் கிருபையையும் தேர்தல் தந்துள்ளாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாக முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணைக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தது. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். ஆமேன். முறைமுறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு
ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பார்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 முடிய வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது
சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழற்காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். நாம் யாவரும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவளுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரரும் ஏக சிந்தையும் விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவளுக்கு கேட்பலை அருள் செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இன்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும்
மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் மீண்டுமாக மீட்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 65வது பாடலை பாடுவோம். மீட்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 65வது பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். மீட்பரின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 65வது பாடல். सर्वसिष्टिकुं यजमान नीरे, सर्वसिष्टिயை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, அல்லேலூயா,
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த வழிபாட்டிலே இந்த நாளிலே இறைச்செய்தி அளிக்கும்படியாக நம்முடைய ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற அருள் திரு அப்பாதுரை ஆயர்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் நமக்கு வழிபாடுகளிலே நமக்கு அதிகமாக உதவி செய்கின்றவர்கள், நமக்கு நன்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் சால்ட் நிறுவனத்தில் பயிற்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர்கள் திருப்பணியாற்றி வருகின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஐக்கியத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஆயர் அருள் திரு அப்பாதுரை அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்று நாளிலே ஆண்டு செய்தி பகுதிகள் முறையாக அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான மீட்பர் இயேசு ஆலய திருச்சபை மக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொளி காட்சியின் வழியாக உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இறை வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பளித்த நமது திருச்சபையின் ஆயர், என்னுடைய ஆசான், ஆவிக்குரிய தகப்பன், ஸ்தல போதகரை அவர்களுக்கும் ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் இந்த காணொளி காட்சியின் வழியாக தத்தம் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இறைமக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் என்னுடைய ஊழியத்தின் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுடைய செம்பொருள் படைப்பு தேவனை மகிமைப்படுத்துகிறது. கிரியேஷன் proclaims God's glory. படைப்பு, இயற்கை என்ற சிந்தனையில் நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபார சத்தியம். கிரியேஷன் இஸ் a foundational doctrine, truth. இங்குதான் கிறிஸ்தவ விசுவாசம் கட்டப்படுகிறது. ஆகவேதான் நம்முடைய அப்போஸ்தல நிசையா விசுவாச பிரமாணங்களில் நாம் உச்சரிக்கின்ற முதல் வார்த்தை, வாக்கியம் அதுதான். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிக்கின்றோம் என்ற இந்த முதல் வாக்கியமே நாம் பயன்படுத்துவோம். ஆக படைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த மற்ற காரியங்கள், விசுவாசத்துக்கு அடுத்த மற்ற காரியங்கள் நமக்கு புரிவது கடினமாக போய்விடும். இன்றைக்கு நவீன உலகத்தில் இன்றைக்கு படைப்பை குறித்த தவறான சிந்தனைகள் இன்றைக்கு நவீன பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகிறது. ஆண்டவர் படைத்தார் என்பதற்கு பதிலாக இது தன்னிச்சையாக இந்த உலகம் தோன்றியது என்று போதிக்கப்படுகிறது. ஆகவே படைப்பை குறித்த புரிதல் நமக்கு மிக அவசியம். இந்த படைப்பு எதற்காக? ஆல் திங்ஸ் ஆர் கிரியேட்டட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இறை மகிமைக்காகவே, ஆண்டவருடைய மகிமைக்காகவே அவர் இந்த இயற்கை அனைத்தையும் படைத்திருக்கின்றார். நாட் ஓன்லி த நேச்சர் அண்ட் ஆல்சோ அஸ், நம்மையும் படைத்திருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆக எல்லாமே அவருக்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் how to glorify our God, இந்த ஆண்டவரை எவ்வாறு நாம் மகிமைப்படுத்த முடியும்? அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஆலயத்துக்கு செல்வதின் வழியாக, திருமறையை வாசிப்பதின் வழியாக, பிரசங்கங்களை கேட்பதின் வழியாக, கிறிஸ்தவ பாடல்களை பாடுவதின் வழியாக, சுவிசேஷ ஊழியம் செய்வதின் வழியாக, பல நிலைகள் அல்லது நன்மைகள் செய்வதின் வழியாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதின் வழியாக, ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்வதன் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடும் என்று நாம் நம்புகின்றோம். அது நல்லது. அதன் வழியாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனால் இதே காரியங்களைத்தான் விசுவாசத்திற்கு புறம்பாக இருக்கின்ற மக்களும் கூட இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த கடவுளை அறிகிற அறிவு இவர் எந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறதோ அந்த அளவுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியும். வித்தவுட் நோயிங் காட்
we cannot glorify God. ஆக கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு அவரை குறித்த அறிவு நமக்கு அவசியம். எந்த அளவுக்கு அவரை நாம் அறிகிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நாம் புரிந்து கொள்கிறோமோ, படைப்பை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, இயற்கை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அவரை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஆக கடவுளை மகிமைப்படுத்துவது என்பது, glorifying God is ultimately not about activities, it's about having an attitude, heart in submission to God's revelation. கடவுள் இயற்கையின் வழியாக வெளிப்பட்டு இருப்பதன் வழியாக அந்த மனப்பான்மை நீங்கள் நானும் பெற்று, அது இயற்கை எவ்வாறு தன்னை தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதோ அதே போன்ற மனப்பான்மையில நீங்கள் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வெறுமன நம்முடைய செயல்பாடுகளில ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. ஆகவே கடவுள் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது இன்றைய நாளுடைய செம்பொருள். இயற்கையின் வழியாக இயற்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இவைகளை சிந்திப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய். கிருபை இரக்கம் நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல எங்களை ஆசீர்வதியும். இந்த பேண்டமிக் காலத்தில் எங்களை இம்மட்டும் நீ பாதுகாத்து நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய படைப்பின் வழியாக உம்மை அறிந்து கொள்ள, அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தூய் ஆவியானவர்களோடு இடைபடும் நீ பேசு நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளில், குறிப்பாக சங்கீதம், பழைய ஏற்பாட்டு பகுதியில் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 19, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 8ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம், நிருபங்களில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். இந்த பகுதிகள் எல்லாம் 3 உண்மைகளை உள்ளடக்கியிருக்கிறது. முதலாவது குறிப்பாக சிந்தனையாக நான் வைக்க விரும்புவது, கிரியேஷன் ரிவீல்ஸ் காட்ஸ் க்ளோரி. படைப்பு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்று சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக இந்த 19ஆம் சங்கீதத்தில் அவர் வைக்கின்றார். இந்த 19ஆம் சங்கீதம் 3 பகுதிகள் இருக்கு. ஜெனரல் ரெவலேஷன் 1-6, ஸ்பெஷல் ரெவலேஷன் 7-11 கர்த்தருடைய வார்த்தை, பர்சனல் ரெவலேஷன் 12-14. அதுக்குள்ள போக நமக்கு நேரம் இல்லை. இந்த பொது வெளிப்பாட்டில் கடவுள் 2 விதமாக 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஒன்று நேச்சர், மற்றொன்று ஸ்கிரிப்சர். அது இங்கே சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1-6 நேச்சர், கிரியேஷன், ஜெனரல் ரெவலேஷன் அபவுட் காட், கடவுளை பற்றி பொதுவாக வெளிப்பட்டிருக்கு. இந்த இயற்கையின் வழியாக நம்ம அறிந்து கொள்ளும். இல்லை 4 செய்திகள் இந்த 1-6 வைக்கப்பட்டிருக்கிறது. 4 details are given here. முதலாவது அதனுடைய செய்தி, இந்த மெசேஜ். வசனம் 1 சங்கீதம் 19 வசனம் 1 ரொம்ப அழகாக சொல்லுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. The message, the purpose of the message is God's glory. கடவுளை மகிமைப்படுத்துவது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனுடைய பிரத்யேகமானது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. ஆக அது வெளிப்புறமாக வெளிப்படையாக அது அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதன் வழியாக அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த கடவுள் தொழுகைக்கு பார்க்கிற, மகிமைக்கு பார்க்கிற, இவரை முழு மனதோடு முழு இதயத்தோடு நீங்கள் நானும் தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுகிறது. He is our only true living God. He is worthy, he is deserving to worthy his honor and glory and respect and reverence and submission. Humble submission. தாழ்மையாக இவரை பணிந்து கொள்ள நம்மை அழைப்பு விடுகிறது. இரண்டாவது, இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இதனுடைய மோஷன் அல்லது ஃப்ரீக்வன்சி, இதனுடைய தொடர்ச்சி. இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 2ஆம் வசனத்தில் பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. டே அண்ட் நைட்
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் a continual declaration. என்னுடைய frequency என்னவென்று சொன்னால், மோஷன் என்னவென்று சொன்னால், continual declaration, continual proclamation. தொடர்ச்சியாக, no interruption, fixed message. ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் எழும்புது, மேற்க மறைகிறது. ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸட் மெசேஜ். அதிலிருந்து அது மாறுதே இல்லை, தொடர்ச்சியாக கொடுத்துக்கொண்டே இருக்கு. டே அண்ட் நைட்டாக அது கொடுத்துக்கொண்டே இருக்கு. The pattern fixed by God, not changing. மாறாமல் அது செய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அவர் கடவுள் என்றார், வானம் பூமி கடவுள் என்றார், என்றைக்கு படைத்தார், இயற்கை என்றைக்கு கடவுள் என்றார், அன்றையிலிருந்து அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது நிறுத்தவே இல்லை. இட்ஸ் a continual declaration. மூன்றாவது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மோட். அதனுடைய எப்படி அது கொண்டு வருகிறது இந்த செய்தி. inaudible declaration. வார்த்தை இல்லை. மூணாவது வசனம் பாருங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. inaudible declaration. ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு பேச்சு கிடையாது. நோ, there is no language barrier. எந்த மொழியும் கிடையாது. ஆனால் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அது the speech going on continually, daily, nightly, இரவு பகலும் போய்கொண்டே இருக்கு. so the heavens communicate through actions. இந்த செயல்கள் வழியாக அது பேசிக்கொண்டே இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கேட்க முடியாது நம்மளால், ஆனால் பார்ப்பதின் மூலமாக அந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறோம். rather than hearing them with ears, we hear their message with our eyes. கண்களினாலே பார்த்த அந்த செய்தியை நாம் உள்வாங்கிக்கிறோம். how its function, how it operates, இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆகவே அதுக்கு பேச்சில், ஆகவே there is no language barrier. எந்த மொழிக்காரனும், ஒரு சைனீஸாக இருக்கலாம், ஒரு இந்தியனாக இருக்கலாம், ஒரு யூரோப்பியனாக இருக்கலாம், ஒரு ஆஸ்திரேலியனாக இருக்கலாம், எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது, கடல் சூரியனை பார்க்கின்ற பொழுது அவைகள் நம்முடைய கண்களின் வழியாக பேசுகிறது, காதின் வழியாக இல்லை. ஆக அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை. ரொம்ப அழகா சொல்லுங்க. இதனுடைய மோட், இதனுடைய எக்ஸ்டென்ஷன், மெஷர், இதனுடைய அளவு என்ன, எல்லை என்ன, 4 இருந்து 6 ரொம்ப அழகா சொல்லுங்க. a universal declaration. இல்லை, இது போய்கொண்டே இருக்கிறது, இதுக்கு எல்லையே கிடையாது. இது எல்லாருக்கும் கொண்டு போகுது, விசுவாசிகளும் சரி, அவிசுவாசிகளும் சரி. there is no geographical barrier. எந்த எல்லையும் கிடையாது. அந்த மனிதன் ஒரு டெசர்ட்ல இருக்கலாம், பாலைவனத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு குளிர் பிரதேசம், அண்டார்டிகா போன்ற பகுதியில் இருக்கலாம், அல்லது நம்மளை போன்ற ஒரு பிளைன் பகுதியில் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் செய்தி போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், பல நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நம்ம தாண்டிட்டோம்னு சொன்னால் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது, நம்ம தொடர்பு கொள்ள முடியாதுன்னு வருது. ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும், இந்த பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் செல்லுகிறது. அதுக்கு ரொம்ப அழகா விவரிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி செல்லுகிறது என்பதை சூரியனை உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் ஒரு முனையிலிருந்து மறுமுனை ஒரு கோடு பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஸோ அதனுடைய மூமெண்ட், இந்த செய்தி ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் இந்த செய்தி சுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி தாக்கம் என்ன, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது எப்பேற்பட்ட தாக்கத்தை கொடுக்கிறது. அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இல்லை, வெளிச்சம் கூட பாறைக்குள்ள போக முடியாது, குகைக்குள்ள போக முடியாது. ஆனால் ஹீட், காந்தி என்றால் ஹீட், வெப்பம். வெப்பம் போகாத இடமே இல்லை. நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தாலும் வெப்பம் நமக்கு தெரியும், அல்லது சாதாரண பகுதியில் இருந்தாலும் வெப்பம், பூமியின் அடியில் இருந்தாலும் வெப்பம். இந்த வெப்பம் போக அது உணர்த்துகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், யாரும் இந்த படைப்பு கொண்டு வருகிற செய்தியை தவிர்க்க முடியாது. nobody can miss it, nobody can give any excuses. அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18
22 ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு. அந்த 18லேருந்து 22 ரோமரில் நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக அந்த செய்தியை பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப அழகாக வைக்கிறார் இல்லை. அந்த 18லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. Nobody can give any excuses. Because of this natural revelation, every human being is held to accountable to God. The message is so clear, very clear, continual, no language barrier, no geographical barrier. எல்லா இடங்களிலும் இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வானங்கள், இயற்கை, பூமி எல்லாமே அவர் நாம தான் இன்னைக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த பூமியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி அதை செயல் இழக்க செய்கின்றோம். அதில் இருக்கிற தண்ணீராக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அதை மகிமைப்படுத்த முடியாதபடி நாம் தடை போடுகின்றோம். ஆனாலும் அவைகளையும் மீறி இயற்கை தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறது என்று இங்கு சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக இதை விவரிக்கின்றார். ஆக இது சொல்லுவது என்ன? மனிதர்களாகி நீங்கள் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். He is worthy. He is worthy to receive His honor, His glory. ஸோ நம் தாழ்மையாக ஆண்டவரை மகிமைப்படுத்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். It demands, the creation demands. இரண்டாவது, குறிப்பாக இந்த பகுதியில் நான் உங்களுக்கு வைக்க விரும்புவது என்னவென்று சொன்னால், இந்த படைப்பு அவருடைய அதிகாரத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. கிரியேஷன் கவர்ன்ஸ் பை காட்ஸ் அத்தாரிட்டி. அவர் அதை ஆட்சி செய்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார், கட்டுப்படுத்துகிறார். இது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 25 வரை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் கண்ட்ரோல் பண்ணுறார், இந்த இயற்கை கண்ட்ரோல். இங்கே சீசர்கள் அங்கே படகுல செல்லுகின்றார்கள். இயேசு பின்னணியத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கின்றார். அங்கு பெரும் காற்றும் புசலும் அந்த கடலில் எழுகின்ற அலைகளும் அவர்களை மூழ்கடிக்கத்தக்கதாக அங்கே எழும்புகின்றது. அவர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவர்கள் கதறுகிறார்கள். அப்பொழுது இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அதை இறையாதே என்று அமைதிப்படுத்துகிற நிகழ்வு நாம் அறிந்த நிகழ்வு தான். இந்த எபிரேய மக்களுக்கு, யூத மக்களுக்கு கடல் என்றால் பிடிக்காது. The Hebrews were land lubbers. Land lubbers என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நிலத்தை அபகரிக்கிறவர்கள், அல்லது நிலத்தை அவர்கள் சம்பாதிக்கிறவர்கள், சொத்துக்கள், அவர்கள் நில சொத்துக்கள் அதிகம், அதிலே அவர்கள் அதிகமாக. ஆகவேதான் கானான் தேசம், பாலும் ஓடுகிற தேசம், அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கின்றார். இன்றைக்கு கூட அந்த நில பிரச்சனை தான் இஸ்ரேல் தேசத்தில், பாலஸ்தீனா தேசத்தில் அதிகமாக இருப்பதை நாம் அறிவோம். They did not enjoy the sea. கடலை அவர்கள் ரசிப்பதில்லை, கடலை விரும்புவதில்லை. அது கடலை எப்படி பார்த்தார்கள் என்றால், இட்ஸ் a force of chaos. இது குழப்பத்தின் ஒரு சக்தி, ஒரு தீய சக்தி என்றுதான் கடலை பார்த்தார். ஆகவேதான் இந்த புதிய வானம் புதிய பூமியில் வெளிப்படுத்தின விசேஷம் நாம் இன்னைக்கு சிந்திக்கிற அந்த பகுதியில் 21:1 நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எடுத்தோடனே முதல் அந்த அந்த வாக்கியத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு அந்த வசனத்தில், இன் ஹெவன் there would be no more sea. சமுத்திரம் அங்கு காணப்படவில்லை என்ற இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு அது ஒரு குழப்பம், அது ஒரு தீய சக்தி என்று பார்த்தார். இந்த ஜலத்தின் என்றுதான் இந்த பூமியை, இந்த பூமி பந்தை ஆண்டவர் அழகாக உருவாக்கினார் என்று பல வசனங்கள். ஆகவே அதை நிலைப்படுத்தினார், ஆகவே அதை ஆளுகை செய்கிறார். அதிலே எழும்புகின்ற அந்த கடலிலே, பூமியிலே காணப்படுகின்ற கடல், அந்த தண்ணீரில் எழும்புகின்ற அலைகளையும் அந்த காற்றையும் அவர் அதட்டி கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 65:5-8 ரொம்ப அழகா சொல்லப்படும்.
அவரை அதட்டுகிறார், அதை அமளியை அமர்த்துகிறார். 89 சங்கீதம் 89:9-10 சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் காற்றையும் கடலையும் அதற்றுகிறபடினாலே அவரை கொண்டாடுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய மாட்சிமையை புகழ்ந்திருங்கள் என்று. ஆக இந்த நிகழ்வு யூதர்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கடலையும் காற்றையும் அங்கு அடக்குகின்ற பொழுது அவர்களுக்கு உடனே தோன்றுகிற காரியம், இவர் சர்வ வல்லமையுடையவர். ஆகவேதான் அங்கு ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இல்லை, வாட் கைண்ட் ஆஃப் மேன் இஸ் திஸ், என்ன மாதிரி மனிதன் இவர், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. உடனே அவர்களுக்கு புரிந்துவிட்டு இவரால் மட்டும்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியங்களும் அடக்க முடியும் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார். ஆகவே ஜீசஸ் could exercising God's almighty authority and power. They realized, சீசர்கள் அதை உணர்ந்தார்கள், இயேசுவிடம் அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. ஆகவே சீசர்கள் பயந்தார்கள், இயேசு அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தான் அதை ஸ்தாபித்தார். நான் ஆதியிலே இருந்தேனே, கடலுக்கு எல்லையை குறிக்கும் போது படைக்கும் போது ரொம்ப அந்த 8ஆம் அதிகாரம் முழுசும் பாருங்க, நான் ஏற்கனவே அங்கே இருந்தேன். ஆண்டவர் எல்லையை குறிக்கும் போது நான் தான் அதை செய்தேன். ரொம்ப அழகாக அந்த வசனங்கள் ரொம்ப அழகாக விவரிக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப அழகாக இதை விவரித்து சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் பின்னணியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் சொல்லுகின்றார்கள், நம்மை குறித்து இவர் அக்கறை இல்லாமல் இருக்கிறார், எங்களை குறித்து நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? பல நேரங்களில் இன்றைக்கி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நாம் நினைக்கிறது அதுதான். இந்த இயற்கையில் எழும்பக்கூடிய இந்த கொள்ளை நோய்கள் பல்வேறு விதமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபையும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன யோசிக்கின்றோம் இன்றைக்கு திருச்சபையாக, என்ன கடவுள் இதை எப்படி கையாளுகிறார், கடவுள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாரா? சீசர்களும் அப்படித்தான், நாம் இந்த ஆபத்தை நாம் கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம், இயேசு இங்கே தூங்கி கொண்டிருக்கிறார், அவர் அதை இக்னோர் பண்றாரா, நெக்லெக்ட் பண்றாரா? என் குடும்பத்தில் நடைபெறுகிற இந்த பிரச்சனைகள், இந்த நோய்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த பண பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள், இவைகள் ஆண்டவர் என்னை அறியாமல் இருக்கிறாரா, என்னிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறாரா, என் பிரச்சனையிலிருந்து தூரமாக இருக்கிறாரா என்று கவலைப்படுகின்றோம், பயப்படுகின்றோம். சீசருடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் இதை திட்டமிடும் போதே நான் இருந்தேன். அதான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்லுகிற காரியம். நான் அங்கு இருந்தேன். ஆகவே he is in control of the situation. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். திருச்சபை இன்றைக்கு தத்தளிக்கிறது, ஆண்டவர் தம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? We must trust the authority, the power of Jesus in the storms of our life. நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய புயல், வெள்ளம், இந்த கொள்ளை நோய், இந்த பேண்டமிக், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்பி ஜீவிக்க நீங்கள் நானும் அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்புவதற்கு எந்த உரிமையும் நமக்கு இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ஃபெய்த், நம்பு, விசுவாசி. இதை நான் கட்டுப்படுத்துவேன், இதிலிருந்து விடுதலை கொடுப்பேன். With Christ is enough for the church, for the disciples. திருச்சபைக்கும் அவரை பின்பற்றுகிற சீசர் கூட்டமாகிய உங்களுக்கும் எனக்கும் with Christ is enough. அவர் நம்மோடு இருப்பது போதும். அதைத்தான் இந்த சம்பவம் ரொம்ப அழகாக விவரிக்கிறது என்பதை நீங்கள் it should be enough to be with the Lord, with Christ enough, whether the life seas are running smooth or not. நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வந்தாலும் ஆண்டவரோடு நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே படகிலே அவர் என்னோடு பயணிக்கிறார் என்ற இந்த சிந்தனையை தான் சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பட் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் அப்படி அல்ல. The forms of Christianity focus many things. வாழ்க்கையில வெற்றி, வாழ்க்கையில தோல்வியே இல்லை, வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை என்று சொல்லுகின்றது. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும், எப்பொழுதுமே நீங்கள் வளர்ந்த நிலையில் இருப்பீர்கள் என்று இன்றைக்கு தவறாக போதிக்கப்படுகிறது. அப்படி அது இல்லாத போது மிகப்பெரிய விரக்தி இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள். இன்றைக்கு இருக்கிற பல்வேறு விதமான கிறிஸ்தவ சிந்தனைகள் மக்களை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. தவறான லக்குகளையும் தவறான நோக்கங்களையும் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது.
இந்த பகுதி சொல்லுகிற காரியம், with Christ is enough in our life seas storms situation. வாழ்க்கையில் கடந்து வருகிற புயல், மேடு பள்ளங்கள், தொற்று நோய்கள் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அது மாத்திரம் போதும். ஆக இந்த சூழ்நிலையை அவசரப்பட்டு நியாயம் தீர்த்திட வேண்டாம். ஆக சீசர்கள் இல்லை, எங்களை குறித்து உங்க கவலை இல்லையா? மடிந்து போகிறதே, இந்த தொற்று எங்களை அழித்துக் கொண்டிருக்கிறதே, திருச்சபையில் ஆராதனை நடக்கவில்லையே, மகிமைப்படுத்த விட முடியவில்லையே என்றெல்லாம் மங்களாய்க்கிறோம். So we don't judge his care. அவருடைய பராமரிப்பை, பாதுகாப்பையும் அவசரப்பட்டு நியாயம் தீர்த்திட வேண்டாம் என்பது இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற செய்தி. ஆகவே படைப்பை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வைத்திருக்கின்றார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர் எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவர் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது குறிப்பாக இந்த பகுதியில் நான் சொல்ல வர வேண்டியது என்னவென்று சொன்னால், முதலாவது சொன்னேன், கிரியேஷன் ரிவீல்ஸ் காட்ஸ் வில். ரெண்டாவது, the creation governs by God's power and authority. மூன்றாவது, creation grants for God's redemption, eternity. இந்த படைப்பு அனைத்துமே மீட்பிற்காக, இறை மீட்பிற்காக, கடவுளின் மீட்பிற்காக பரிதவிக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நமக்கு இந்த பகுதியில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சகல படைப்பு, we know that the whole creation has been groaning in pain and labor என்று சொல்லப்பட்டிருக்கு. God's creation groans. இறை படைப்பு அனைத்து சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறது. 23 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 8:23, not only creation, we are also ourselves groaning inwardly, longing for our liberation. அவருடைய புத்திரர்களாகிய நீங்கள் நானும் இந்த மீட்பிற்காக தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், சர்ப்ரைசிங்லி, the Holy Spirit himself groaning for liberation. தூய ஆவியானவரும் இந்த படைப்பும் மனுக்குலமும் தேவ புத்திரர்களும் விடுதலை பெறுவதற்காக தூய ஆவியானவரும் நம்மோடு சேர்ந்து பரிதவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான காரியம். ஆக மூவருமே, படைப்பு, சபை, நீங்கள் நானும், தூய ஆவியானவர், மூவருமே தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேதான் இந்த பகுதி ரொம்ப அழகாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேருமே பரிதவிக்கின்றோம், 3 பேருமே விடுதலை பெற நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். படைப்பை குறித்து இந்த பகுதி சொல்லும் போது அது அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகளும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். என்ட்ரோபி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகம் ஸ்லோ பட் ஷுர் டிஸ்ட்ரக்ஷன், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இயற்கை அனைத்துமே அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் முழுமையாக அழிந்து கொண்டு, விஞ்ஞானிகளும் அதை வேதாமும் அதைத்தான் சொல்லுகிறது. இது அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுதும் அந்த சிந்தனை தான் வைக்கப்பட்டது. இது மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அழிந்து போகும். எப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், அப்பொழுதே இந்த பூமியை அவர் சபித்தார். அவர் சபித்தார், இதை மாயைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கு. இட்ஸ் சப்ஜெக்ட் டு த பாண்டேஜ், டீகே, கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கிறது. ஆனால் பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னவென்று சொன்னால், இது வேதனைக்கு ஆரம்பம். இந்த அழிவு நமக்கு, இந்த இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இதனுடைய பரிதவிப்பு என்னவென்று சொன்னால், the groans of the creation herald the emergence of new order. ஒரு புதிய உலகத்திற்காக, ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமிக்காக இவைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. It's emerge, it's herald the emergence of the new order, new age. ஒரு புதிய உலகம் உருவாக வேண்டும் என்று இது கதறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே the whole created universe is
going to be renovated, renewed and suffused with the glory of God. இது ஒரு நாள் சரி செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே அது ஈர்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டது. One day going to be liberated. ஆக இப்பொழுது பார்க்கிற உலகம் அழிவுக்கும், வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி மகிமைக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் அங்க மரணம், அழிவு, பசி, பட்டினி எதுவும் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள இந்த புதிய வானம் புதிய வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு. இன்னும் நாம் அதற்குள்ளே போகவில்லை. அது நீண்ட வாழ்க்கை. அதற்காக நாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சர்வசக்தி வேகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியானவரும் அதற்கு உதவி செய்கிறார். இந்த அறியாமையில் நாம் இருப்பதனால பாதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் முழுமையா ரட்சிக்கப்படவில்லை. We are half saved, not completely saved. அவைதான் நமக்கு கூட வியாதிகள் வருகிறது, அவைகளை தப்பிப்பிழைக்கின்றோம். முழுமையாக ரட்சிக்கப்படுகின்ற பொழுது, முழுமையாக மீட்பு வருகின்ற பொழுது, புதிய வானம் புதிய பூமி வருகின்ற பொழுது அங்கே அழிவுக்கு இடமில்லை. அதான் 21ஆம் அதிகாரம் முழுசு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. அங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆண்டவரும் நாமும் மாத்திரம் தான். அந்த நிலை இன்னும் வரவில்லை. அது யோவானுக்கு அந்த காட்சி காட்டப்படுகிறது. இந்த அழிவில் உரிய இந்த உலகம், இந்த இயற்கை மீட்கப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்ற அந்த காட்சி ரொம்ப அழகாக யோவானுக்கு காட்டப்படுகிறது. அதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். இந்த அறியாமையை அகற்றுவதற்கு, இந்த அறியாமையினாலே நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அறியாமையினாலே உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை, ஆகவேதான் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். We have an ignorance. We don't discern the will of God. கடவுளுடைய சித்தம் என்னென்று நம்ம பகுத்தறிய முடியவில்லை. இந்த அறியாமையில் இருப்பதனால நமக்கு அவர் உதவி செய்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. ஆக ஒருவேளை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நமக்கு நெருங்கிய உற்றார் உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியில் நடைபெறுகிற இந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் நமக்கு அதில் ஜெபிக்க தெரியல, எப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க தெரியல, அதை புரிந்து கொள்ள நம்மால் முடியவில்லை. In spite of our weakness and our ignorance, the Holy Spirit will help us to how to pray. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு அவர் உதவி செய்து, நம்மோடு அவர் பரிதபிக்கிறவராக, நம்மோடு அடையாளப்படுத்தி, நம்முடைய வேதனையிலும் நம்முடைய கஷ்டத்திலையும் அவர் பங்கெடுத்து, நம்மோடு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக, நம்முடைய விடுதலைக்காக அவரும் ஏங்குகிறவராக இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் அருளுகின்ற கிருபையும் ஆறுதலையும் பெற்று இந்த சூழ்நிலையில் நாம் ஜீவிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த ரோமர் கல்வி நிறுவனத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால் இந்த இரு நிலைகள் டென்ஷன். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால் ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறாங்க, எப்பொழுது இது வரும், இந்த விடுதலை எப்பொழுது கிடைக்கும், இயற்கையெல்லாம் எப்பொழுது மீட்கப்படும், நாமெல்லாம் எப்பொழுது மீட்கப்படுவோம் என்று ஆவலாய் காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பொறுமையாக இருக்கிறார். 2 வார்த்தை, ஈகர்லி அண்ட் பேஷன்ட்லி என்று சொல்லப்படும். ஒரு சிலர் ஆவலோடு காத்திருக்கிற மக்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இந்த உலகத்திலே நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுதலை பெற்று நாம் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பொறுமையா இருக்கிற மக்கள் என்ன, எல்லாத்தையும் காத்திருக்கிறார்கள், எப்பொழுது அது வரும் என்றாலும் அது பரவாயில்லை என்று காத்திருக்கிறார். அவர் வருகின்ற பொழுது அவர் குறித்த நாளிலே அது வெளிப்படும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆக ரொம்ப ஆவலாய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உடனே நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பொறுமையாக காத்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டுடைய வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணாதபடி இல்லை. ஈவன் த ஃபெனட்டிக்ஸ், they try to force God's hands, determined to experience now. They anticipate resurrection body now without sickness, disease, death and suffering. ஆனால் நீங்கள் நான் பொறுமையாக, God's works in his timetable, அவர் தம்முடைய காலத்தின்படி அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. ஆகவே பொறுமையோடு ஆவலோடு காத்திருப்போம். அந்த புதிய வானம் புதிய பூமி வருகின்ற பொழுது இந்த இயற்கை முழுவதுமாக புதுப்பிக்கப்படும், நாமும் புதுப்பிக்கப்படுவோம். அந்த புதிய வானத்துக்குள்ளே
அந்த புதிய பூமிக்குள்ளே நீங்கள் நானும் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்படுவோம் என்பது சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபையை வருகிற நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நாம் இப்பொழுது சிறப்பு ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். நாம் பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நாம் அனைவரும் அறிந்தபடி உலகத்தின் பல நாடுகளிலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, சென்னையிலே இந்த கோவிட்-19 இந்த செகண்ட் வேவினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவின் பல மாநிலங்களிலே இந்த வைரஸுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது நாம் ஊடகங்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருந்தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட நாம் அனைவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டை கேட்டு மனமிறங்கி இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற டாக்டர்ஸ்க்காக, நர்ஸஸ்க்காக, இன்னும் மருத்துவ பணியாளர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்காக, இந்தியாவிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பிரதம மந்திரி மற்ற அமைச்சர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அனைவரும் மக்கள் நலனிலே அதிகமாக கவனம் செலுத்தி மக்கள் விரைவாக இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும்படியாக அவர்களுக்கு மன்றாடுவோம். திருச்சபைக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக, குறிப்பாக பேராயருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக, குறிப்பாக இந்த பெருந்தொற்றினாலே நம்முடைய திருச்சபையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்கள் அனைவரும் நலம் பெறும்படியாக இவர்களுக்காக நம்ம மன்றாடுவோம். நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற திரு ஜேடி சாலமன் அவர்கள் இப்பொழுது நம்ம சிறப்பு ஜெபத்தை நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரசனமுள்ள தேவனே, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பா உமைகமானவரே, ராஜாதி ராஜாவே, வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, சர்வ வல்லவரே, விடிவெள்ளியே, உயிரோடு எழுந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமானவரே, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத இடத்திலே வாசம் செய்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறவரே, எங்களை அரணும் கோட்டமாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றவரே, வல்லவரே, நல்லவரே, உமக்கு கூடான ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எத்தனை பேர் கர்த்தாவே இந்த நேரத்தை காணக்கூடாதபடி இருக்கலாம். நீரோகத்தா எங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காகவும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போதுமாக கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த ஆன்லைன் வழியாக கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாகவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போதுமாக கர்த்தாவே, உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும் இந்த கொள்ளை நோயான கருண நோய்க்கும் பாதப்பட வைக்கிறோம் கர்த்தாவே. உலகம் முழுவதும் கர்த்தாவே எவ்வளவு கோடி மக்கள் கர்த்தாவே இதனால் மரணமடைந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. எவ்வளவோ பேர் கர்த்தாவே இதனால் வேலைவாய்ப்பு எழுந்துள்ளார்கள் கர்த்தாவே. பொருளாதார இழப்புகள் கர்த்தாவே, இதாமல் எல்லாவற்றும் பாதப்பட வைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீரே மனமருவும் கர்த்தாவே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவக்குற்றங்களுக்காக கர்த்தாவே நீரே தயா மன்னித்தல்லுமா நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. கூடிய சீக்கிரத்தில் கர்த்தாவே இந்த நோய் கர்த்தாவே, இந்த கொள்ளை நோயான கருணை நோய் கர்த்தாவே, இந்த கர்த்தாவே நாட்டை விட்டும் உலகத்தை விட்டும் நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, ஏறக்குறைய கர்த்தாவே இந்த நோயினால் கர்த்தாவே 2 ஆண்டு காலமாக கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. எத்தனையோ கர்த்தாவே ஆபீஸ் அலுவலகங்கள் கர்த்தாவே திறக்க முடியாமல் இருக்கிறது கர்த்தாவே. நீதாம் சூழ்நிலையை மாற்றும் கர்த்தாவே. கர்த்தா, எங்களுடைய கர்த்தாவே குடும்பங்களிலே கர்த்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலவர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கர்த்தாவே கொள்ளை நோயின கருணை நோயினால் கர்த்தாவே எங்களுடைய
ஆலய உறுப்பினர்கள் கர்த்தாவே, சிலர் இதனால் மரித்துள்ளார்கள் கர்த்தாவே, அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆறுதலும் தேர்தலும் கொடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக கர்த்தாவே, இதுபோல் சம்பவங்கள் கர்த்தாவே ஏற்படாமல் நீதான் பாதுகாத்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எப்போதுமாக கர்த்தாவே, இந்த எங்களுடைய ஆலயத்துக்காக வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. ஆலயத்தை வழிநடத்தும் ஆயருக்காக வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. நீதான் மட்டுமாக நீர் கர்த்தாவே அருள் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்து வந்தது போல கர்த்தாவே, இனி வரும் காலம் கர்த்தாவே நீதான் அருள் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, ஆலயத்தின் சேகர குழு மெம்பர்ஸுக்காக வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. செக்ரட்டரி ட்ரெஸருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஏனைய மெம்பர்ஸுக்காக வேண்டிக் கொள்வோம் கர்த்தாவே. நீதாம் அவர்களுக்கு கர்த்தாவே தங்களுக்கு கொடுத்த கடமைகளை உணர்ந்து கர்த்தாவே அவள் செயல்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீதாம் அவருடைய போய்க்கிலும் வரத்திருந்தாலும் இந்த கர்த்தாவை கொடூரமான நாட்களிலே கர்த்தாவே நீதாம் அவரோடு கூடியிருந்து எந்த விதமான நோய் தொற்றும் அவர்களை அண்டாமல் நீதாம் அவருடைய பாதுகாத்தில் வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் ஆலயத்திலே கர்த்தாவே யார் யார் என்னென்ன தேவையில் உள்ளார்களோ அவளுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. மனமிறவும் கர்த்தாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமும் உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. நீதாம் கர்த்தாவே யார் யார் என்னென்ன தேவையில் உள்ளார்களோ தேவைகளை சந்தித்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக வழிநடத்தவர் கர்த்தாவே, இனிமேல் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய கர்த்தாவே, என்னுடைய தமிழ்நாட்டின் கர்த்தாவே புதிய அரசுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த அரசு கர்த்தாவே எல்லா இனத்தவரும் கர்த்தாவே சமமாக நினைத்து எல்லாருக்கும் கர்த்தாவே சமாளிவழியே கர்த்தாவே நல்லபடியாக காரியங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீதாம் கர்த்தாவே அந்த கர்த்தாவே என்னுடைய முதல் மந்திரிக்கும் ஏனைய மந்திரிகளுக்கும் எந்த விதமான நோய் தொற்றும் ஏற்படாமல் நீதாம் பாதுகாத்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, மேலும் இந்த நேரத்தில் கர்த்தாவே பிஷப்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளுக்கு ஏற்பட்ட கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து அவரையும் கர்த்தாவே மற்ற கர்த்தாவே ஆயர்களையும் நீ பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்க நன்றி செலுத்துகிறோம். அதே போல கர்த்தாவே என்னுடைய சிஎஸ் டயசிஸின் கர்த்தாவே அநேக ஆயர்கள் கர்த்தாவே கொள்ளையின் நோயினால் கர்த்தாவே மரித்துள்ளார்கள் கர்த்தாவே. அவருடைய குடும்பத்தாரையும் பாதப்பட வைக்கிறோம். அவளுக்கும் வேண்டிய ஆறுதல் தேர்தலும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்கள் நாட்டுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களுடைய ஆளும் கர்த்தாவே அரசுக்காக வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. அந்த அரசு கர்த்தாவே தங்களுடைய கர்த்தாவே கொள்கையை மாற்றிக்கொள்ளவும் கர்த்தாவே, சிறுபான்மையினருக்கு எதிராக கர்த்தாவே எடுத்து அநேக காரியங்களும் பாதுகாப்பு வைக்கிறோம் கர்த்தாவே. எல்லாம் கர்த்தாவோடு சிந்திக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துவுக்கு எதிராக கர்த்தாவை எடுத்துவிடும் கர்த்தாவே காரியங்களுக்காக வேண்டிக்கிறோம். நீதாமார்கள் கர்த்தாவே நீதான அளவிலேயே செயல்படத்தக்கதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவை நீர் கொடுத்துள்ள மழைக்காக நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே நல்ல மழையை நீர் கொடுத்துள்ள கர்த்தாவே. இந்த நேரத்தில் கர்த்தாவே இன்னும் நாள் யாராருக்கோ ஜெபம் செய்ய கடமைப்பட்டு கொண்டோமோ அவருடைய அனைவரும் பேர் பிரவர்த்தனத்தினை ஆசீர்வதித்துள்ள கர்த்தாவே. நாங்கள் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்களை தயவமளித்தல் கர்த்தாவே. இந்த கர்த்தாவே கிருபையின் நாட்களுக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே. மீதிமான கர்த்தாவே நேரம் முழுவதும் கர்த்தாவே, நாட்கள் முழுவதும் கர்த்தாவே, ஆண்டுகள் முழுவதும் பிரச்சனைகளோடு கூர்ந்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற பரமபிதாவே, ஆமேன். திருமண அறிக்கை. தென்னின் திருச்சபை சென்னை பேராயும் சேதப்பட்ட குருசேகரம் மீட்பர் இயேசு ஆலயத்தை சேர்ந்த திரு PN மோகனன், திருமதி மேகி சாந்தகுமாரி என்பவருடைய மகள் செல்வி மஞ்சு பிரியதர்ஷினி என்பவரும், தென்னின் திருச்சபை சென்னை பேராயும் மடிப்பாக்கம் தூய மார்க் ஆலயத்தை சேர்ந்த திரு ஆறுமுகம் திரு கஸ்தூரி என்பவருடைய மகன் சரத் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறார் சபையாருக்கு அறிவிக்கிறேன். இந்த இருவரும் இந்த திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாத நியாயமான காரணம் தடை தெரியுமானால் அது சபையின் ஆயருக்கு எழுத்தின் வாயிலாக தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளின் காலை ஜெபிக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி ஆதியிலே திருமணம் என்கிற ஒரு ஒழுங்கை நீர் ஏற்படுத்தின கர்த்தாவே. அப்படி இல்லை வாழ்வில் இணைக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அருமையான டாக்டர் மஞ்சு பிரியதர்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான சோதரன் சரத்துக்காக ஜெபிக்கிறோம். இருவராசு கர்த்தாவே, வரும் நாட்களிலே இந்த அருமையான பிள்ளைகள் உங்களுடைய திரு சந்நிதியிலே உங்களுடைய ஆலயத்தில் கணவன் மனைவி இணைக்கப்பட்டு குடும்ப ஆசிரியரோடு வாழ கர்த்தாவே. இரு குடும்பத்து மக்களை அவர்கள் பெற்றோரை ஆசிர்வதியும். அருமையான பிள்ளைகளை திருமணத்துக்கென்று தகுதிப்படுத்தி ஆயத்தமாக கர்த்தாவே நிறைவான நன்மைகளை அருமையான
மணமகனுக்கும் மணமகளுக்கு வழங்கி காத்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். இப்பொழுது திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அறிவிப்பார்கள். திருச்சபையின் அறிவிப்புகள். இரங்கல் அறிக்கை. நமது திருச்சபையின் அங்கத்தினர்கள் மிஸ்ஸஸ் ரூபி சாமுவேல் 31/5/2021 அன்றும், மிஸ்ஸஸ் கலைச்செல்வி 1/6/2021 அன்றும், மிஸ்ஸஸ் ஜோதி தாமஸ்ராஜ் 2/6/2021 அன்றும், மிஸ்ஸஸ் ஜூலி சாமுவேல் 6/6/2021 அன்றும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். செயலர் அறிவித்தவனமாக நம்முடைய திருச்சபையிலே கடந்த நாட்களிலே 4 பேர் ஆண்டவருக்குள் மரித்திருக்கிறார்கள். மே மாதம் 31ஆம் தேதி திருமதி சாரா ரூபி சாமுவேல் அவர்கள் ஆண்டவருக்குள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் 100 வயதுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையில் மிக நீண்ட வயதை உடையவர்கள். தன்னுடைய பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அவருடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்கும்படியாக மூலமாக ஜூன் 1ஆம் தேதி கலைச்செல்வி பிராங்க்லின் அவர்கள் ஆண்டுக்குள் மரித்திருக்கிறார்கள். கவனமாக ஜூன் 2ஆம் தேதி திருமதி ஜோதி தாமஸ்ராஜ் அவருடைய திருச்சபையுடைய உறுப்பினர் திரு தாமஸ்ராஜ் அவருடைய துணைவியார் திருமதி ஜோதி தாமஸ்ராஜ் அவர்கள் ஆண்டுக்குள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கவனமாகவே கடந்த 6ஆம் தேதி திருமதி ஜூலி சாமுவேல், திரு டி சாமுவேல் அவருடைய துணைவியார் அவர்கள் ஆண்டுக்குள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்க நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான சோரன் லானியோ பிரின்ஸுடைய மாமியார் அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். இந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் ஆறுதலை வழங்கும்படியாக நாம் கண்ணில் மூடி ஆண்டவருக்கு மன்றாடுவோம். நான் உயிர்த்ததிலும் ஜெயமாயிருக்கிறேன், என் விசுவாசம் வைக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி உயிர்த்த நம்பிக்கையை உடைய திருக்குமார் இயேசு கிறிஸ்து வழியாக வழங்கின எங்கள் பரம தந்தையே, என்னுடைய திருச்சபையிலே கடந்த நாட்களிலே ஆண்டுக்கு மரித்திருக்கிற தர்மையான பிள்ளைகளுக்காக ஜெபிங்க தாவே. அது குடும்பங்களுடைய ஆசிரியர் தாவே. ஆண்டவரே, அந்த அருமையான பிள்ளைகள் எழுந்திருக்கிற குடும்ப மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் வழங்குமா ஜெபிங்க தாவே. நான் மரித்து போன ஆண்டவர் அல்ல, மரித்து மீண்டும் உயிர் பெற்றிருந்தார்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அவங்க மரித்து போன மக்களுக்கு மீண்டும் வாழணும் நமக்கு தாவே. தர்மையான குடும்பத்து மக்கள், தர்மையான பிள்ளைகள் எழுந்திருக்கிற குடும்பத்து மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலை வழங்குமா எங்கள் தாவே. உலகம் தரக்கூட சுமாரத்தை வழங்கி அவரை நீ ஆறுதல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் நம்முடைய ஆலய வழிபாடு காணொளி மூலமாக நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறுகிற திருச்சபையாருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆலய ஆராதனையில் தேவ செய்தியை அளித்த ஆயர் அருள் திரு அப்பாதுரை அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: 2/6/2021 முதல் 10/6/2021 வரை மாத சந்தா 10,750, நற்செய்தி பணி நிதி 4,950, ஏழைகள் நிதி 8,350, ஆயர் இல்ல கட்டிட நிதி 2,450, ஆண்கள் ஐக்கிய சங்க நிதி 900, பெண்கள் ஐக்கிய சங்க நிதி 1000, இளைஞர் ஐக்கிய சங்க நிதி 1100, ஞாயிறு பள்ளி நிதி 900, கல்லறை தோட்ட நிதி 1700, விடுதி மற்றும் கல்வி உதவி நிதி 2000, கிராம ஊழிய நிதி 7,700, ஸ்தோத்திர காணிக்கை 8,750, திருமண அறிக்கை கட்டணம் 500, கல்லறை கட்டணம் 6,000, ஆக மொத்தம் ரூபாய் 57,050 என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காணும் அன்புக்குரியோர்: ஜூன் 13 ஜெபர்சன், ஜெனிதா ஜெயஸ்ரீ, ஏ ராஜமாணிக்கம், என் ரத்னா மேரி, எஸ் ரத்னம். ஜூன் 14 பி பொற்செல்வி பேரின்பகுமாரி,
ஜவஹர் டேவிட், சி டெல்வின் ஜோஸ், ஷீலா டேனியல், பி சுஜன் பிரிங்கிள், ஜெனிஃபர் ஷாலினி, எம் ஜேம்ஸ், பிரின்சி ஏஞ்சல். ஜூன் 15 எஸ் ரெஜினா, புருஷோத்தமன், ஜெனட் நெப்போலியன், ஜே வசந்தா ஆண்டனி குமாரி, பவுன் மேரி, பி ஆல்பர்ட் ஞானதுரை. ஜூன் 16 சாமுவல் பிரேம்குமார், டி மேரி சுசேனா, ஆலிஸ் ஜெயப்பிரியா, பால் கிறிஸ்டோஃபர். ஜூன் 17 சரளா கிரேசி, மெர்சி ராணி, ஆண்ட்ரூ ராஜசேகர், எம் ராஜா அருணோதயம், டி ஆண்ட்ரூ, என் கேலப் ராஜ், கிதியோன் டேனியல் கிரிட்சன், ஆலிஸ் பிரியா, பி ஜான் ஆனந்த், எஸ் பிரபு, தீபா ஜார்ஜ். ஜூன் 18 ரூத் நான்சி ஜபா, மொன்கர் ஜீவா சுதன், என் செல்லதுரை, கேத்ரீனா வீனஸ், ஹெப்சிபா விஜய் ஆனந்த், லூர்த் மேரி விவேக், ஜி நவீன், கிங்ஸ்லி ஜோஷ்வா. ஜூன் 19 கே சுமதி, சி சாலமன் ராஜசேகரன், ஒய் பியூலா ஜெயா, ரத்னா ஜார்ஜ், சாலோமன் சார்லஸ், ஃப்ராங்க்லின், மெல்வின் மேஷாக். இந்த வாரம் திருநாள் காணும் தம்பதியர்கள். ஜூன் 13 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தாமஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜார்ஜ் ஜே சீலன். ஜூன் 17 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஐ ஏசுதாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வில்லியம் ஜோய். ஜூன் 18 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ஜபாஸ் தினகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜி அருள் டேனியல். ஜூன் 19 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சுந்தரராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராஜ மனோகரன். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் நம்ம திருச்சபையில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற நிலையில் அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். கடந்த ஆண்டவர்களை பாதுகாத்து வந்தார். தொடர்ந்து புதிய ஆண்டிலும் ஆண்டு கிருபை, ஆண்டு பிரசன்னம் அவர்கள் இருக்கும்படியாக, ஆண்டு ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கும்படியாக அவர்களுக்காக நாம் கொண்டாடுவோம். முதலாவதாக இப்பொழுது திருச்சபையின் சார்பாக ஒரு வாழ்த்து பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் கொண்டாடுவோம். வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன், மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே, ஆசீர்வாதம் பெருகவே, தேவனருள் பெற்றிடவே, ஆசீர்வாதம் பெருகவே. பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும், மணநாள் கூறும் உங்கள் இருவரையும், பிறந்த நாள் காணும் உங்கள் அனைவரையும், மணநாள் கூறும் உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறோம் முழு மனதுடன் மகிழ்ச்சியுடன், மீட்பர் இயேசு ஆலயத்தின் சபையோராய் ஒன்றாக கூடி தேவனருள் பெற்றிடவே, ஆசீர்வாதம் பெருகவே, தேவனருள் பெற்றிடவே, ஆசீர்வாதம் பெருகவே. அன்பின் தந்தையே, இந்த நாளுக்கு அனுசரிக்கின்றோம். இந்த வாரத்தில் எங்கள் திருச்சபையிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் இறைமக்களுக்கு ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முதல் அந்த அருமையான பாதுகாத்து தாவே, இப்படிப்பட்ட பெருந்தொற்று காலத்தில் உடைய பாதுகாக்கின்ற கரம் அந்த அருமையான பிள்ளையோடு பாதுகாத்து கிருபிக்க தாவே, நீங்கள் கொடுத்த சுகம் பலஞ்சீனுக்கு தாவே, தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு ஆசிரியத்தாரும் இந்த புதிய ஆண்டில் அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்க முடியாத மரணங்க தாவே, ஆண்டவரின் பாதுகாக்கின்ற கரம் அந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல ஆண்டவரே உடல் பலத்தோடும் இருக்க முடியாத கிருபை தங்கள் தாவே, நிறைவான நன்மைகளே அருமையான பிள்ளைகளுக்கு வழங்கி நீர் காத்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு வழியாக கொண்டு வருவோம் பிதாவே, ஆமீன். நாம் மீண்டுமாக கீர்த்தனையில் 6வது பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்தவ கீர்த்தனை 6. சீர்மிகு வான்புவி தேவா ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏர்கொண்டனே ஸ்தோத்திரம், அடியார் கிறங்கிடுவாய் தோத்திரம் என்ற பாடல் கீர்த்தனை 6 பாடும். இந்த வேளையில் ஒருவேளை நீங்கள் காணிக்கப்பட விரும்பினால் உங்களுடைய இல்லங்களிலேயே இந்த காணிக்கை நீங்கள் எடுத்து வைத்து அதை அர்ப்பணித்து ஆலயத்தில் கொண்டு வந்து படைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, இந்த நாளுக்காக நேசிக்கின்றோம். இந்த நாளில் கூட நாங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கேற்க நீ கொடுத்த கிருபைக்கு நேசித்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி உம்மை வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த காலையின் மூலமாக இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கேற்க முடியாத கிருபை கொடுத்து நேசித்தாவே. நாளிலே கூட நாங்கள் தியானித்த திருமண நேசிக்கின்றோம். நாங்கள் வசனத்தை கேட்டதன்படி நாங்கள் செயலாற்ற கிருபை தாவே. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபைக்கு ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய இறை மக்கள் ஒரையும் ஆசிரியத்தாவே. ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றினாலே உள்ள பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்கள் விரைவாக நல்ல பரிபூர்ண சொத்து பெறுகள் கிருபை தாங்க தாவே. மனமாகவே எங்களுடைய நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட கிருபை தாவே. ஆண்டவரே, இதிலிருந்து இந்த வாதையிலிருந்து மக்களை நீ விடுவித்து காத்துக்கொள்ளுமான்னு எங்கள் தாவே. தொடர்ந்து ஆண்டவரே, பெரிய பாதிப்பு இல்லாதபடிக்கு தொடர்ந்து உடைய பாதுகாக்கின்ற கரம் அருமையான பிள்ளைக்காக எங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிற மக்களை ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசிரியம் அவர் மேற்கொள்கிற தடுப்பு நடவடிக்கை மூலமாக இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட கிருபை தாவே. அவனுமாகவே இந்தியாவுடைய பிரதம மந்திரி மற்ற அமைச்சர்களுக்கு ஜெபிக்கிறோம். அவளும் கூட ஆண்டவரே தேவையான உதவிகளை செய்யவும் விரைவாக இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் தாவை. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை வருமா ஜெபிக்கிறோம். எங்கள் தாவே, தொடர்ந்து மீதியான பிரச்சனை கிருபை எங்களோடு எங்களை தாங்கி மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியானுகிறோம் பிதாவே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாவலுக்கும் இறையாசம் ஒப்புவிக்கிறேன். என்னோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும்
தந்தையாக்குடைய அன்பும் பரிசுத்தாவினைக்கும் அடுத்ததிலும் நம்மளோடும் இன்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் முடிவு கடலில் 4வது பாடலை பாடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்போம் என்ற பாடல் முடிவு கடலில் 4வது பாடல். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கலந்து செல்வோம். ஆமேன். ஆமென்.